ஹலோ கமெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் 2 and 2A ப்ரிலிம்ஸில் மேக்ஸில் 25 கொஸ்டினுக்கு எப்படி 25 கொஸ்டின் எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுக்கு அந்த 25 கொஸ்டினை ஈஸியாக எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் நமக்கு 100 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் ஒரு 90 நீங்கள் எய்ம் பண்ணி மினிமம் 90 அப்படின்றத வச்சுக்கிட்டாங்கன்னா கூட, அண்ட் மேக்ஸில் மினிமம் நீங்கள் 23 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு 113 கொஸ்டின் வந்துடும் இந்த ரெண்டும் சேர்ந்து. அண்ட் ரிமைனிங் ஜிஎஸில் வெறும் 40 கொஸ்டின் போட்டால் கூட நீங்கள் போதும், 75க்கு 40 போட்டால் கூட போதும். நீங்கள் அழகாக 153 கொஸ்டின் போட்டு ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டூலாக இருக்கிறது இந்த மேக்ஸும் தமிழ் மட்டும்தான். ஸோ மேக்ஸில் 25 கொஸ்டினுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் 23 கொஸ்டின் அப்படின்றது போட்டே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சிலபஸ் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ என்னென்ன இருக்குது ஆப்டிடியூடில், என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்னதாக ஒரு பேசிக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்னோட நோட்ஸ் காமிக்கிறேன். ஸோ என்னோட நோட்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஃபார்முலாஸ் தனியாக எழுதியிருந்திருப்பேன். இதுக்கான பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? டெலகிராம் சேனலுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னோட நோட்ஸ் நான் காமிக்கிறேன். பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும், எல்லா சம்ஸும் இதில் இருக்காது. பட் பேசிக்ஸ் ஒவ்வொரு மாடலும் எப்படி இருக்குது அப்படின்றத, டிஃப்ரெண்ட்டான மாடல் எல்லாமே நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டு வச்சுருந்துருவேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் அதில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை வச்சு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது என்னோட நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை அப்படின்னா, பேசிக்ஸ் மட்டும் நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபார்முலாஸ் மட்டும்னாச்சு திரும்ப பார்த்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி ஒரு கொஸ்டின் சார்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதில் வீக் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் கன்ஃபார்மாக பார்த்தே ஆகணுமா, இல்லை ஸ்கூல் புக் பார்க்க வேண்டாமா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பட் நான் இதில் சொல்ல வேண்டிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்ஸ் எல்லா டாபிக்ஸ்க்கும் பேசிக்ஸ் பார்த்துக்கணும். ஸோ இதில் ஒரு 10 டாபிக் இருக்குது அப்படின்னா, இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல உங்களுக்கு எவ்வளோ மாடல்ஸ் இருக்கோ எல்லா மாடல்ஸ்லையும் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த பேசிக்ஸ் ஏதோ ஒரு யூடியூப் சேனல், ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ் அகாடமி ஆகட்டும், டாஃப் அகாடமி, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அகாடமியில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சுரேஷ் அகாடமி அண்ட் டாஃப் அகாடமி ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிஷோபா அகாடமி அவங்களும் நல்லா போட்டுருந்துருப்பாங்க. ஆக்கா நெட்வொர்க், ஸோ நான் ரெஃபர் பண்ணதில் இந்த 4 யூடியூப் சேனல் ஸ்டாண்டர்டாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் அந்த ஆரம்பித்த டைமில் ஸோ அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இருக்குது அப்படின்னா, அந்த 4 யூடியூப் சேனலையும் நான் கோத்ரூ பண்ணி 4 யூடியூப் சேனல்லையும் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு சில பேசிக்ஸ் இருக்கும், இன்னொரு யூடியூப் சேனல்ஸில் அந்த பேசிக்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மாடல் சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மாடல் எல்லாமே நான் நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் திரும்ப பார்ப்பேன். அண்ட் ஃபார்முலாஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மினிமம் ஒரு 25 கொஸ்டின் ஆச்சு நான் பார்த்துட்டு போவேன். அப்படின்னா தான் அங்கே கரெக்டாக நமக்கு டெலிவர் பண்ண முடியும். டைம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்க முடியும். மினிமம் நீங்கள் ஒரு 15 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னாச்சு நீங்கள் போட்டு பார்த்துருக்கணும். அப்படின்னா தான் அந்த டைமில் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ நான் என்னோட சஜஷன் சொல்கிறேன். அட்லீஸ்ட் உங்களால் 15 கொஸ்டின் போட முடியல அப்படின்னா, ஒரு 10 கொஸ்டின் ஆச்சு நீங்கள் சார்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, அதில் இருக்க மாடல் உங்களுக்கு ஒரு சிலது தெரியாமல் இருக்கலாம். அந்த தெரியாத கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் பார்த்து தெரியாத மாடலாக தனியாக எழுதி வச்சுக்கிட்டீங்க, அதை மட்டும் கிளாஸில் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த மாடல் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் அந்த மாடல் ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எல்சிஎம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எல்சிஎம்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 யூடியூப் சேனல்லையும் நான் பார்த்து போட்டுக்கிட்டேன். அண்ட் முக்கியமாக நான் கிஷோபாவும் அண்ட் சுரேஷ் ஆக்கான் இந்த 3 இதுதான் நல்லா பார்த்தேன். டாஃபுக்கு மென்சுரேஷன் 2D அண்ட் 3D மட்டும் பார்த்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த யூடியூப் சேனல் பிடிச்சிருக்கோ அந்த யூடியூப் சேனல் ஏதோ நீங்கள் ஒன்று ரெஃபர் பண்ணுவீங்க. ஸோ அந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு யூடியூப் சேனல் பேசிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ரேஷியோ இருக்குது அப்படின்னா ரேஷியோ, ஸோ அதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன பேசிக்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு தடவை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அதை மட்டும் நீங்கள் திருப்பி பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு மாடல் தெரியாத சம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2-3 பக்கம் ஒரு டாபிக் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நீங்கள் ஒரு 5-6 பேஜில் நீங்கள் உங்களோட நோட்ஸ் முடிஞ்சிருது அப்படின்னா, ரிமைனிங் ஒரு 4 பேஜ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் ஆரம்பிங்க. ஏன்னா புதுசாக நீங்கள் மாடல் கற்றுக்க அந்த புதுசாக இருக்க மாடல், டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாடலில் அந்த 4 பேஜில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ இருக்க 50 நாளில் நீங்கள் வேணால் ஒரு ஷெட் பண்ணிக்கோங்க. எப்படி அப்படின்னா 20 நாளில் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாப்பிக்கும் ஓரளவுக்கு பேசிக்ஸ் நான் போட்டு வச்சுறேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய 30 நாளில் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு டாப்பிக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் என்ன அப்படின்னா ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10 டாபிக் இருக்குது அப்படின்னா 30 நாள் முடிஞ்சிடும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 20 நாளில் நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் போட்டு பார்த்தா கூட கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேக்ஸுக்கு ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஸ்கூல் புக் பார்க்கணுமான்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேசிக்ஸ் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஸ்கூல் புக் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஸ்கூல் புக் பார்க்க கிடையாது. நான் குரூப் 1 மெயின்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய, அதுவும் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக்ஸ் அதில்
அதில் இருக்கிறது மட்டும் தான் ரெஃபர் பண்ணேன். மற்றபடி ஸ்கூல் புக்ஸ்லாம் நான் வந்து இது பண்ணுறது கிடையாது. பேசிக்ஸ் மட்டும் எனக்கு தெரியும். பேசிக்ஸ் வச்சு நான் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸ் வந்து ஸ்டார்ட் அவுட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்கூல் புக் பார்க்கணும் அப்படின்னா டைம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட விஷ் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ஸ்கூல் புக்கில் நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஸ்கூல் புக்லேருந்து கேட்டாலும் அதே கொஸ்டின் தான் ஈஸியாக வந்து உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இதனால் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ 7th என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, 8th and 9th 10th என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சிலபஸ் வந்து இதுதான் இருக்குது. ஸோ ரீசனிங்கில் நீங்கள் டைஸ், அதுக்கப்புறம் கேலண்டர் பார்க்கணும், ஏபிஜிபி, அதுக்கப்புறம் நம்பர்ஸ், பசில்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரையாங்கிள் அந்த ஷேப்ஸ் கொடுத்து அதில் எத்தனை இருக்குது அப்படின்றது. ஸோ இதையும் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ரீசனிங் அப்படின்னு போட்டிங்கனாவே நிறைய வீடியோஸ் வரும். அதில் ஏதாவது ஒரு 2 வீடியோஸ் எடுத்து நீங்கள் அதில் இருக்கிற நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் மேக்ஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க மினிமம் நீங்கள் ஒரு 25 நாள் பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, இல்லை அப்படின்னா நீங்கள் 30 நாள் நான் சொன்ன மாதிரி 10 டாபிக் இருக்குது அப்படிங்கும்போது அந்த 10 டாபிக் ஒரு டாப்பிக்கு 3 நாள் அப்படின்னு ஒதுக்கி, ஸோ அந்த 3 நாள் என்னென்ன பேசிக்ஸ் இருக்கோ எல்லாமே எழுதிடுங்க. ஃபுல்லாக நான் சொல்லலை. ஒரு நாளைக்கு மேக்ஸே வராதவங்க ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸ் எனக்கு வரும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு கொஷின் வந்து ஃபுல்லாக போட்டு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 50 நாள் மேக்ஸ் இப்படி தான் வந்து கொண்டு போக முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா மேக்ஸ் வராதவங்க வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் எது இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்க. ஜிஎஸ்ல வந்து ஒரு கொஷின் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எல்லா ஒரு 10 கொஷின் 20 கொஷின் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக குரூப் 2A ஒரு 20% ஆஃப் கொஷின் வரும். உங்களுக்கு ஒரு 75 கொஷினில் கண்டிப்பாக உங்களுக்கு 25 கொஷின் எதுவுமே தெரியாது. யாருமே கை வைக்க முடியாத மாதிரி தான் வரும். ஸோ ஒவ்வொரு கொஷின் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு அந்த மேக்ஸ் அப்படின்ற பொறுத்தது நீங்கள் ஆன்சர் போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு இதுதான் ஆப்ஷன், இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அதுக்கெலாம் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ டெய்லி மினிமம் வந்து 1 hour வந்து மேக்ஸ் வரவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸ் வராதவங்க 2 மணி நேரம் சாலிடாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். அப்படின்னா தான் மேக்ஸில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப் சேனல், நான் இந்த 4 யூடியூப் சேனல், அதில் அந்த கிசோபா, அதுக்கப்புறம் ஆகான் சுரேஷ் அப்படின்றது கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸ் வந்து டைம் இருந்தால் வேணால் பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க. பேசிக்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனலாக வந்து இந்த சுரேஷ் அகாடமியோட ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டியோட கொஸ்டின் பேங்க் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை நான் வந்து டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். டெய்லி அந்த இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். ஸோ இப்போ நான் பார்க்குறதுல நான் வந்து இப்போ எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி டெய்லி ஒரு கொஷின் மட்டும் போட்டு பார்த்துட்டு போவேன். எனக்கு 1-2 கொஷின் மட்டும் தான் மிஸ்டேக் வரும். மற்றது எல்லாமே என்னால் போட்ட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்டிடியூட் புக் வந்து கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் இந்த சாய்ஸ் புக்கும் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்து இந்த ஆப்டிடியூடுக்கு இந்த கொஷின் பேங்க் தான். ஸோ இதில் எனக்கு இந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த SICAலாம் ஒரு சில கணக்கு இது மட்டும் தான் கேட்பாங்க, இதுதான் ஆன்சர் அப்படின்றதே நமக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே இந்த புக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? மென்சுரேஷன் அந்த 93 சம்ஸ் இருக்கும். அதிலே தான் வந்து உங்களுக்கு திரும்ப வருது. ஸோ அந்த 93 சம்ஸ் நீங்கள் நல்லா போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 1 ப்ரிலிம்ஸில் கேட்ட முக்கால்வாசி கொஷின் இந்த புக்கில் இருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த பாக்டீரியா சம் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த மக்கள் தொகை சம் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி அதுக்கப்புறம் மென்சுரேஷனில் 2 சம் வந்தது. ஸோ இது எல்லாமே இந்த புக்கில் இருந்து தான் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை மட்டும் நல்லா பார்த்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நான் சொல்ல மாதிரி இந்த புக்கில் இருக்கிற அந்த மேக்ஸ் நீங்கள் பார்த்துட்டா கூட உங்களால் கண்டிப்பாக ஐம் ஷோர் நீங்கள் ஒரு 20 கொஷின் அப்படின்றது ஈஸியாக போட்டலாம். ஏன்னா திரும்ப அதை மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த மாடல் நீங்கள் தரவு பண்ணும்போது நீங்கள் அந்த மாடல் ரிலேட்டடாக தான் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சாய்ஸ் புக்கும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு நான் வந்து இந்த புக்கு யூஸ் பண்ணனால சொல்கிறேன், இந்த புக் நல்லா இருக்குது. ஸோ இதுலேயே ரீசனிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுலேயே கேலண்டர் அண்ட் இதுலேயே ஏஜ் சம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரி ரீசனிங்ஸும் வந்து இதில் கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட நோட் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் வந்து எடுத்து அந்த ஃபார்முலாஸ் மட்டும் எடுத்து வந்துருப்பேன். ஸோ அந்த 15 கொஷின் நான் இப்போ போடுறேன் அப்படிங்கும்போது இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போட ஆரம்பிப்பேன். ஸோ எனக்கு இன்கேஸ் நடுவில் எனக்கு இந்த சம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிஃப்ரெண்ட்டான சம் நான் தனியாக எழுதி வச்சுக்குவேன். ஸோ கடைசி நாள் இருக்குது அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம் அப்படிங்கும்போது இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் சம்ஸ் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்னோட ஃபார்முலாஸ் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ எந்தெந்த இதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நான் சம்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி நான் ஷார்ட்கட்லாம் நான் எதுக்குமே நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணது கிடையாது. நான் வந்து ஃபுல்லாகவே அந்த எப்படி பேசிக்ஸ் எப்படி இருக்கோ அண்ட் எப்படி ஃபார்முலாஸ் வந்து வச்சு கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி தான் நான் வந்து படிச்சிருக்கேன். எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக போடுறதுக்கு தான் தெரியும். ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வைக்கணும். ஸோ அதனால் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டன்றனால நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ அந்த மாதிரி தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வச்சு தான் நான் வந்து சம்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது மென்சுரேஷனோட 2D அண்ட் 3Dயோட ஃபார்முலாஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபார்முலாஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நான் ரோட் பண்ணிப்பேன்.
இப்போ இன்கேஸ் ஏதாவது புதுசாக வந்து நம்ம படிக்கிறோம், இந்த கணக்குக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் நான் வந்து கேப் விட்டு வச்சு எழுதி வச்சுருந்துருப்பேன். ஸோ என்னோட நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு மாடலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதவே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்குங்களா? குரூப் 1 ப்ரிலிம்ஸில் ஒரு வட்டம் வந்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது இந்த மாதிரி இதே மாடல் வந்து நான் போட்டு வச்சுருந்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இந்த பேசிக்ஸ் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு போக வேறு ஏதாவது டவுட்ஸ் மேக்ஸ் ரிலேட்டடாகவோ இல்லைனா வேறு ஏதாவது எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவோ இருந்துச்சுன்னா அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற வீடியோஸ் வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.